வணக்கம். தாராபுரம் பொதுநல அமைப்புகள் இணைந்து வழங்குகின்ற இந்த புத்தக திருவிழாவினுடைய 6ஆம் நாள் நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தாராபுரம் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் வி.எம். சுப்பிரமணியம் அவர்களே, ஒரு அழகான வரவேற்புரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களது மகிழ்ச்சி வி.என். முத்துராமலிங்கம் அவர்களே, இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு அழைப்பாளர் ரோட்டரி மாவட்டம் 3203 மாவட்ட ஆளுநர், எங்களது மாவட்ட உறுப்பினர்களால் எளிமை ஆளுநர் என்று அழைக்கப்படுகின்ற மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் டாக்டர் சுந்தரராஜன் அவர்களே, எங்களது மாவட்ட பயிற்சியாளர், எங்களுக்கெல்லாம் துரோணர் போன்ற ரொட்டேரியன் டாக்டர் பாலசுந்தரம் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற அரிமா சங்கத்தை சார்ந்த அரிய பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற பெருமைமிகு பெரியவர்களே, சுழற் சங்கத்தை சார்ந்த நண்பர்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற வாசக பெருமக்களே, அருமை சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய சூழ்நிலையில் இளையோர், சிறியோர், மூத்தோர் ஆகிய யாராக இருந்தாலும் வயது வித்தியாசமின்றி இணையத்திற்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் புத்தக வாசிப்பை வளப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த புத்தக திருவிழா நிகழ்ச்சி ஒரு காலத்தின் கட்டாயம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் எங்களுடைய சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். புத்தகங்களை படிக்க படிக்க அது ஒவ்வொருவரின் படிக்கட்டுகளாய் வாழ்க்கையை உயர்த்தும் என்பது கண்கூடு. ஒன்று தெரியுமா நண்பர்களே, ஒரு கவிஞன் புத்தகங்கள் இல்லை என்றால் சரித்திரம் மௌனமாகி இருக்கும், இலக்கியங்கள் ஊமையாகி இருக்கும். புத்தகங்கள் என்பதே மனித குலமே அச்சு வடிவில் இருப்பது போல என்று அழகாக சொல்லி இருக்கின்றார். எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள்! அறிவுக்கும் சிந்தனைக்கும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அவசியம். அந்த கல்வி அளிப்பது புத்தகங்கள் வாயிலாக. வாசிப்பு பழக்கம் இருக்கின்ற எவனும் வீணாகி போனதில்லை என்பது சரித்திரம். ஏன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சொந்த உதாரணத்தையே சொல்ல முடியும். சிறு வயதிலேயே எனக்கு பாட புத்தகங்களை வாங்குவதற்கு தவிர பணம் கொடுத்து அதிக விலை கொடுத்து வாசிப்பதற்காக புத்தகங்களை வாங்குவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலை. அப்பொழுது இங்கே இருக்கிற பீமராயர் மெயின் வீதியிலே ஒரு கிளை நூலகம் 3 என்று சிறிய கிளை நூலகம், 2 மிகப்பெரிய பீரோக்களிலே 1000க்கும் குறைவான, மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அப்பொழுதைய காலகட்டத்தில் 892 புத்தகங்கள் மட்டுமே இருந்த ஒரு கிளை நூலகம். அந்த கிளை நூலகத்திலே தான் எனக்குரிய தினசரி செய்தித்தாள்கள், வாராந்திர புத்தகங்கள், மாதாந்திர புத்தகங்கள் எல்லாம் வாசிக்க கிடைத்தன. அந்த வகையிலே அந்த நூலகத்திலே நான் பார்த்தசாரதியினுடைய குறிஞ்சி மலர், பாண்டி மாதேவி, அகிலனின் சித்திரப்பாவை, பாவை விளக்கு,
மூவாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அகல் விளக்கு அரசியல் அலைகள். ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், சினிமாவுக்கு போன சித்தாளு போன்ற நாவல்களெல்லாம். இதில் ஒன்றை சொல்ல வேண்டும், இன்றைய காலகட்டங்களில் பரவாயில்லை, 45 வருடங்களுக்கு முன்னால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய, அதுவும் ஜெயகாந்தன் போன்ற அந்த கனமான புத்தகங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் அறிவும் இல்லாத சூழ்நிலையிலேயே அந்த புத்தகங்களை எல்லாம் வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. அது மட்டுமா நண்பர்களே, காந்தியடிகளினுடைய சத்திய சோதனை, நேருவினுடைய மகளுக்கு எழுதிய கடிதங்கள் என்று எண்ணற்ற நூல்கள், அவை அத்தனையும் எனக்கு பின்னால் வாய்ப்புகளாகி போனன. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சினிமா உலகில் பரபரப்பாக பேசப்படுகின்ற கல்கியினுடைய பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்ற நாவல்களெல்லாம் அங்கே வரிசையாக கொட்டி கிடந்தன. பொன்னியின் செல்வன்ல இன்றைய இளைஞர்கள் அந்த வந்தியத்தேவன் என்றால் கார்த்தியினுடைய முகம், அருள்மொழிவர்மன் என்றால் ஜெயம் ரவியின் முகம், ஆதித்ய கரிகாலன் என்றால் விக்ரம் முகம் என்றுதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் 45 வருடத்திற்கு முன்னால் ஒரு 17-18 வயது மாணவனாக நான் இருந்த பொழுது அந்த பொன்னியின் செல்வன் நூலை நூலகத்தின் ஒரு மூலையிலே அமைதியாக படிக்கின்ற பொழுது அந்த வந்தியத்தேவனும் நான் தான், அருள்மொழிவர்மனும் நான் தான், ஆதித்ய கரிகாலனும் நான் தான் என்று அந்த வாசிப்பு வளர்ந்து கொண்டே இருந்தது. அது மட்டுமா நண்பர்கள், நாமெல்லாம் சாமானியர்கள், சரித்திரத்திலே சாதனை படைத்தவர்களை யோசித்து பாருங்கள். மாக்கியவள்ளியினுடைய தத்துவங்களும் நூல்களும் டால்ஸ்டாயை உருவாக்கின. டால்ஸ்டாயின் தத்துவங்களும் நூல்களும் மகாத்மாவை செம்மைப்படுத்தியது. மகாத்மாவினுடைய சத்திய சோதனை மார்ட்டின் லூதர் கிங் என்ற மாமனிதனை உருவாக்கியது. இப்படி எத்தனையோ வகையில் அன்று முதல் இன்று வரை வாசித்தவர் எழுந்தவரும் வீழ்ந்ததில்லை என்று வெற்றியை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்த நமக்கு அருகாமையிலேயே நமது ஊரிலேயே இந்த புத்தக திருவிழா நடைபெறுவது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு வரம். அந்த வரத்தை பயன்படுத்தி புத்தகங்களை வாங்குவோம். இந்த புத்தக திருவிழாக்களை மேலும் மேலும் மெருகேற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று 8வது தாராபுர புத்தக திருவிழாவின் 7வது நாளான இந்த நிகழ்ச்சிக்கு சுழற்சங்கம் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சுழற்சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது ரோட்டரி மாவட்டம் 320வின் ஆளுநர் ரொட்டேரியன் டாக்டர் சுந்தரராஜன் அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு பேச்சாளர் கவிஞர் முத்துநிலவன் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் நிர்வாகிகள், இந்த அரங்கை நிறைத்து கொண்டிருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுதே நேரம் அதிகமாகிக் கொண்டிருப்பதால் அதிகம் பேச நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. ஏனால் சிறப்பு பேச்சாளனுடைய பேச்சை கேட்பதற்காக இத்தனை பேர் அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி புத்தக திருவிழா கடந்த 8 வருடங்களாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல சங்கங்களும் பாராட்டுக்குரியது. அந்த வகையில் இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய சுழற்சங்கத்தையும் இணைத்து, அதுவும் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து தந்த அனைவருக்கும் எங்களுடைய மாவட்டத்தின் சார்பாக நன்றியை கூறி, நமது சிறப்பு பேச்சாளரின் பேச்சுக்காக காத்திருப்போம் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியான மாலை வணக்கம்.
ரோட்டரி மாவட்டம் 3203 அப்படின்பது நமது திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை, பொள்ளாச்சி போன்ற நகரங்களை உள்ளடக்கியது. 95 சங்கங்களை உள்ளடக்கியது. அந்த மாவட்டத்தில் தாராபுரம் சுழற்சங்கம், ஆனால் சுழற்சங்கம் நாங்கள் சொல்கிறது இல்லை சார், ரோட்டரி சங்கம் தான் சொல்கிறோம். ரோட்டரி சங்கம் சிறப்பாக பல செயல்பாடுகளை சமுதாயத்திற்கு நடத்தி வருகிறது. பல சங்கங்களும் அறக்கட்டளைகளும் இணைந்து நடத்தும் இந்த புத்தக திருவிழாவில் இன்று நாங்கள் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. புத்தக திருவிழாங்கிறது நாங்கள் காலேஜில் படிக்கும்போது சென்னையில் மட்டும்தான் நடந்தது. சென்னையில் நாங்கள் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது சென்னை புத்தக திருவிழா ரொம்ப ஃபேமஸ். புக் எக்ஸிபிஷனில் போனால் மெடிக்கல் புக்ஸே நிறையா எடுத்துகிட்டு வரலாம். அதற்கப்புறம் பல நகரங்களிலும் இப்போ நடக்குது. உடுமலையிலும் சிறப்பாக நடந்து வருகிறது. 8வது வருடமாக இங்கு நடக்கும் ஒரு விழாவில் கலந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி. ரோட்டரி சங்கம் பல வகையிலும் சமுதாயங்களுக்கு பல சேவைகளை செய்து வருகிறது. அதில் பேசிக் எஜுகேஷன் லிட்ரஸி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு. அடிப்படை கல்வியும் கல்வி அறிவும் மக்களுக்கு மிகவும் தேவை என்பதால் அதிலும் ரோட்டரி சங்கம் பல வகையான சேவைகளை செய்து வருகிறது. போலியோ ஒழிப்பிற்காகத்தான் கடந்த 35 வருடங்களாக நாங்கள் போராடி வருகிறோம். இருந்தாலும் இப்போது ஏரியா ஆஃப் ஃபோக்கஸில் பேசிக் எஜுகேஷன் லிட்ரஸி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. பல பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ், டாய்லெட் பிளாக், ஆசிரியர்களுக்கான பயிற்சி, மாணவர்களுக்கான போட்டிகள், அவர்களுக்கு பரிசுகள் வழங்குதல் என்ற பல சேவைகளையும் செய்து வருகின்றோம். அதுபோல் இந்த புத்தக கண்காட்சியிலும் தாராபுரம் ரோட்டரி சங்கம் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்பது அவர்களை வாழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு. நானும் கவிஞர் முத்துநிலவன் அவர்கள் பேச்சை கேட்பதற்கு தான் வந்திருக்கோம். அதனால் நாங்கள் பேசி உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. சிறப்பாக பல சேவைகளை தாராபுரத்திற்கு செய்து வரும் ரோட்டரி சங்கத்திற்கு வாழ்த்துக்கள். அனைத்து சங்கங்களும் அறக்கட்டளையும் இதை இணைந்து நடத்துபவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.